நல்லா கேட்குறாங்க ஜனங்க, நல்ல விளக்கமான பிரசங்கமாக இருக்குது, நல்ல ஆழமாக உள்ளத்தில் போகுது, நல்லா விதைக்கப்படுகிறது, அது நல்ல பலனை கொண்டு வருது. சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, வாழ்வு, தைரியம், விசுவாசம்னு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இருதயத்திலே விளைய பண்ணுகிறது. நீரென் மறைவிடா நீரை தீருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மில் பெறவான் என்று எப்போதும் சொல்லுவே. நீரென் மறைவிடாம் நீரை தீருள்ளத்தை மீட்பேன் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மில் பெறவான் என்று எப்போதும் சொல்லுவே. உம்மை நம்புவே உம்மில் பெறவான் என்று எப்போதும் சொல்லுவே. உம்மை நம்புவே உம்மை நம்புவே உம்மில் பெறவான் என்று எப்போதும் சொல்லுவே. போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அற்புதமான ஒரு தீர்மானம், முறையாக ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஆரம்பித்தாங்க பாருங்கள். திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத வண்ணமாக சபையெல்லாம் பெருகி வளர்ந்துருச்சு. ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 2ஆம் வசனத்தில், 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு பணம், அது இது அப்படின்றதெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதா இதை கவனிக்கிறதா? முதல்ல அவங்களுக்கே புரியுது. இப்போது சபை எப்படி வளர்ந்தது, சபை எப்படி பெருகுனது, வல்லமையாக வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க. பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அதன் மூலமாக ஏராளமான பேர் அங்கே வந்து சேர்ந்தார்கள். வல்லமையாக பிரசங்கித்தாருங்க. இயேசு யாருன்னு, அவர் உயிர் தெழுந்திருக்கிறாருன்னு, அவரே ரட்சகர்ன்றதை நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. அதன் மூலமாக தான் சபையை பெருகுனது. இப்போ பிரச்சனையெல்லாம் உண்டாகுது. பிரச்சனையெல்லாம் உண்டாகும் போது என்ன பண்ணாங்க, நீங்களே ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி நல்ல ஆளுகளாக கொண்டாங்க, நாங்கள் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறோம். அப்பாயின்ட் பண்ணி அவங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், பாய் போட்டாச்சா, சேர் போட்டாச்சா, க்ளீன் பண்ணியாச்சா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சதா, இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது, அதெல்லாம் அவங்க பார்க்கட்டும். அதெல்லாம் டெய்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, அதெல்லாம் அவங்க கவனிக்கட்டும். நாங்கள் வந்து வசனத்தை போதிக்காமல் அதை கவனிச்சிட்டு இருக்கிறது தகுதி அல்ல, எங்களுக்கு அது சரி கிடையாதுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. 3ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்று 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்ன்றாங்க. நாங்களோ 4 ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்கிறார்கள். இந்த யோசனை சபையாளருக்கு பிரியமாக இருந்தது. அவங்க போய் 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள்,
6ஆம் வசனம் சொல்லுது, இவர்கள் ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள், அவங்க அப்பாயிண்ட் ஆயிடுச்சு. 7 பேரும் சேர்ந்து அதை கவனிச்சுக்கிறாங்க. ரிசல்ட் என்ன? அப்போஸ்தலர்கள் அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இதை பண்ணுறது அதை பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ ரிசல்ட் என்ன? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. இது அப்போஸ்தலர்கள்லாம் மற்ற வேண்டாத வேலையை விட்டுட்டு இவங்க வேலையில் இவங்க எதுக்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த வேலையை செய்கிறதில் ஈடுபட்ட உடனே வசனம் விருத்தி அடைந்தது. நிறைய இடத்துல ஏன் வசனம் விருத்தி அடையும்? ஜனங்களுக்குள்ளே போய் அந்த இருதயமாகிய நிலத்தில் உளுந்து அந்த நல்ல நிலத்தில் நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லை. ஏன்னு சொன்னால் அதை கொடுக்குற ஆளுங்களும் சில நேரத்தில் சரியில்லை. அதனால தான் சரியான விதத்தில் அதை செய்கிறது இல்லை. சில நேரத்தில் இருதயம் சரியில்லை, கேட்குற இருதயம். சில நேரத்தில் கொடுக்குற ஆள் சரியில்லை. இவங்க ஆள் சரியான உடனே பெரிய ரிசல்ட் அங்கே உண்டாகிறது. வசனத்தை ரொம்ப தெளிவாக பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கவனம் செலுத்துகிறாங்க. நாள் முழுக்க இதில் செலவு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்படின்னா லாங் ஹவர்ஸ் வில் ஸ்பெண்ட் ஆன் இட். நிறைய நேரம் அதில் செலவழிக்கிறோம். ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க சில நேரத்தில் ஊழியர்னா காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், சாயந்தரம் ஓடிக்கிட்டே இருக்கணும், திடீர்னு கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கணும், என்ன இன்றைக்கி பிரசங்கம் பண்ணலான்னு. ஓடிக்கிட்டே இருந்தால் அப்புறம் தேடிக்கிட்டே இருக்குது அவசர அவசரமாக. அப்புறம் தேடிக்கிட்டே இருந்தே ஒரு பிரசங்கம் கண்டுபிடிக்கிறது. அன்றைக்கி அவசர அவசரமாக ஆண்டவரே காட்டும், சீக்கிரம் காட்டும், இல்லைன்னா யாரையாவது அனுப்பும். சிலர் இருக்கிறாங்க, அப்படியே பார்ப்பாங்க, ஓ அவர் வந்திருக்கிறாரு, வாங்க பிரதர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க பிரதர். எங்கள் மேடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மேடை, ஓப்பன் புல்பிட், யார் வேணாலும் வந்து பிரசங்கம் பண்ணலான்னு எவனையாவது ஏற்றி விட்டுறாரு. என்ன வேணா பண்ணீங்க பிரசங்கம் போங்க. இவர் கொடுக்கப்பட்ட வேலையை யாராவது செஞ்சால் போதும், நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்ற மாதிரி அப்ரோச். அது நம்ம ஒன்றும் வேலை செய்ய வேண்டியது இல்லைன்றது. ஊழியம் அது கிடையவே கிடையாது. ஊழியம் என்ன? ஊழியன்றது அங்கேயும் ஓடுறதில்ல. ஓடி ஓடி எதையும் சரி பண்ண முடியாது. கதவை அடைச்சிக்கிட்டு உள்ளே ரொம்ப நேரம் உட்காந்தா அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி பயப்படாதீங்க, இவ்வளோ நேரம்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேணாம், வாயை விரிவாய் தர கத்தரை நிரப்பாருன்னு நான் திறந்து பார்த்தேன், வெறும் ஈதான் நிரப்புச்சு. திறந்தா நம்ம ஊரில் உள்ள என்னெல்லாம் போகும்னு சொல்ல முடியாது. விரிவாய் தரன்னார். எப்படிலாம் வசனம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தான் வசனம். கோட்டு தொங்க விடுறதுக்கு ஒரு இது மாதிரி, ஆணி மாதிரி எடுத்து அங்கே தொங்க விடு பேசாமல். ஏதோ ஒரு கருத்து சொல்ல வரும்னா அதுக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறது கிடையாது. இங்கே இதுதான் சரியான மாடல். சொல்கிறாங்க, நாங்களும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்திலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அதிலேயே இருக்கிறோம் நாங்கள், அதை விட்டு வெளியே வரலன்றாங்க. ஏன்னா அதிலேயே இருந்தால் பண்ணுற பிரசங்கமே வேறு மாதிரி இருக்கும், வர்ற வார்த்தையே வேறு மாதிரி இருக்கும், அது உள்ளத்தில் வேலை செய்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய பலனே வேறு மாதிரி இருக்கும். அதை பண்ணி தான் சரி பண்ண முடியும் பாருங்கள். சில பாஸ்டர்களுக்கு இது புரியுறதில்லை. அவங்களே மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அரை நாள் வேலை. ஜனங்களும் அதுதான் நம்ம நினைக்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி ஆளுகளை பார்த்துட்டாங்கல்ல. ஒருத்தர் சொல்கிறார், உங்களுக்கு என்னங்க அரை நாள் வேலை, 6 நாள் ஃப்ரீ தானே நீங்கள். அவங்க அவர் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ணுறாரு, பைபிளை திறந்து ஏதோ வந்ததை கத்தர் என்னது கொடுக்குறாரோ அதை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் மீதி 6 நாள் என்ன பண்ணுறாரு? ஒன்றும் இல்லை தானே. இல்லை 6 நாள் மகா பெரிய வேலையாக இருக்குது. அப்புறம் 7ஆவது நாள் அதை விட பெரிய வேலையாக இருக்குது. காலைல 5 மணிக்கெலாம் ஏஞ்சி ஓடி ஓன்னு சாயந்தரம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. லேசுப்பட்ட வேலை இல்லை. 6 நாளும் உட்காந்து இதுக்கு வேலை செஞ்சால் தான் 7ஆவது நாள் பிரசங்கம் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாரு இங்கே. அப்போஸ்தலர்கள் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் இடைவிடாமல் இதில் தரித்திருக்கிறோன்றாங்க. இதில் தரித்திருந்த உடனே பாருங்கள் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி ரிசல்ட்டு? வசனம் விருத்தி அடைந்தது. விருத்தி அடைந்தது என்னன்னா, உள்ளே போன வசனம், இருதயத்துக்குள்ள நுழைஞ்ச வசனம் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, வளருது உள்ளத்தில், ஜனங்களுக்கு தெளிவு உண்டாகிறது, நல்லா கேட்குறாங்க ஜனங்க, நல்ல விளக்கமான பிரசங்கமாக இருக்குது.
நல்ல ஆழமா உள்ளத்துல போகுது, நல்லா விதைக்கப்படுகிறது, அது நல்ல பலனை கொண்டு வருது. சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, வாழ்வு, தைரியம், விசுவாசம்னு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இருதயத்திலே விளைய பண்ணுகிறது. நல்ல குடும்பங்கள் உருவாகிறது, கையின் பிரயாசம் நல்லா இருக்குது, வாழ்க்கை வெற்றியா மாறுது. நிறைய பிரசங்கர்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, ஜனங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, மனைவி போயிட்டாயா, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்களை தான் நம்பி இருக்கிறேன், சேர்த்து வைங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடுவா, நீங்கள் கூப்பிட்டு 2 பேரையும் வச்சு பேசி சேர்த்து வச்சுருங்க. நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் விரட்டி விடுங்க, நாங்கள் சேர்த்து வைக்கணும். இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோமா நாங்கள்? பாஸ்டர்னா இப்போ நாங்கள் யார்கிட்ட போவோம்? பாஸ்டர் தானே இதெல்லாம் பண்ணணும். பாஸ்டர் தான் அவரை கூப்பிட்டு பேசணும், இவரை பேசணும். அந்த மனைவியுடைய தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன அடிக்க வர்றான், அவனையும் நீங்கள் தான் பேசணும். மாமனாரும் கையை வாங்குறாரு, அவரையும் கொஞ்சம் பேசுங்க. எல்லார்ட்டையும் பேசி எங்களை கரெக்டாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சொல்லணும். எல்லாத்தையும் இதுலேயே சேர்த்துறேன் பாருங்க. நான் சொன்னேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 தடவை சொல்கிறேன் எப்படி வெற்றி வாழ்க்கைன்னு. அதை முடிஞ்சா கேட்கறது, என்னைக்காவது ஒரு நாள் வர்றது, அதை அலட்சியமாக கேட்டுட்டு அப்படியே போயிடுறது. அப்புறம் மனைவி ஓடிப்பட்டு நான் கூப்பிட்டு சொல்கிற பேச்சு கேளு, நீ உன் புருஷனோட இரு, மாமனாருக்கு பேசாதே, நீ மச்சான் ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் எல்லாத்தையும் சொல்லி சால்வ் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வாழ்ந்துடுற மாதிரி. இன்னும் அடுத்த 4 மாதத்துலேயே திருப்பி வரட்டி விடுவார், திருப்பியும் சேர்த்து வைக்கணும். இந்த பஞ்சாயத்துக்கு எனக்கு நேரமே கிடையாது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணியிருந்தா என்ன ஆகுறது? அதைத்தான் சொல்கிறாரு. அதெல்லாம் வேற ஆள் பார்க்கட்டுன்றாரு. அதுக்கு ஆள் இருக்குதுங்க. அதெல்லாம் வேற ஆள் பார்க்கட்டுன்றார். நாங்கள் என்ன பண்ண, ஏன்னா நாங்கள் எல்லாரையும் ஒட்ட வச்சு ஒன்று சேர்த்து வச்சிட முடியாது. வசனத்தை பிரசங்கம் பண்ணா, வசனத்தை கேட்டா குடும்பம் மாறும். வசனத்தை ஒழுங்கா கேட்டு இந்த வசனம் உள்ள புகுந்து நல்ல விருத்தி அடைந்து வளர்ந்து பெருகி உள்ளத்தை ஆட்கொண்டு அங்க உள்ளத்தை அது பிடிச்சதுன்னா, அந்த வசனம் பிடிச்சி அந்த வசனத்தை கொண்டு வாழ்ந்தால், அது கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா மனைவி ஏன் ஓடுது? அப்புறம் பாஸ்டர் எதுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு? மச்சான் ஏன் அடிக்க வர்றான்? மாமனார் ஏன் கரிச்சு கொட்டுறாரு? யாருக்கும் அங்கே வேலை கிடையாது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். எல்லாம் மாமனாராவது மச்சானாவது வேலையை பார்த்து போயிட்டே இருங்கன்றலாம். நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் அடிப்போமா, கடிப்போமா, கொதருவோமா அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்குது சில இடங்கள்ல. அது மாறணுமே. எப்போ மாறும், எப்படி மாறும்? ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா தலையில் கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. சரி, அது சிலர் குறை, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டேறாரு. அது பண்ணால் சரியா போடும். சரி வாங்க லைனில் நில்லுங்க, பண்ணுங்க. நான் ஒரு சேர் போட்டு உட்காந்து லைனை. நான் தலையில் கை வச்சு என்ன பிரயோஜனம்? தலைக்கு உள்ள என்ன இருக்குன்றது ரொம்ப முக்கியம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் எழுதியிருக்குது. எண்ணங்கள் மாறணும், வசனத்தின் மூலமா எண்ணங்கள் மாறணும், மனம் புதுப்பிக்கப்படணும். வேற விதமா யோசிக்க ஆரம்பிச்சா யாரும் தலையில கை வைக்க வேண்டியதில்லை. ஹலோ, திருப்பி திருப்பி கை வைக்கிறதுனால என்ன ஆக போகுது? முடிவு என்ன கொஞ்சம் கொட்டலாம், வேற ஒன்றும். மனதை மாதிக்கலாம், அப்புறம் கை வச்சு என்ன பிரயோஜனம்? கை வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சிலர் இப்படியே போயிடுது. இதுலேயே எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அவர் கை வச்சார், சரியா போச்சு. இவர் கை வச்சார், நீங்கள் எங்கள் வீட்டில் காலை வைங்க, சரியா போயிடும். என்ன அது கையை வச்சு? ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா, அவன் கால் வச்சான்னா செவந்த சமுத்திரமே புழக்கணுமாக்கும், கையை நீட்டான்னா சமுத்திரமே புழக்கணுமாக்கும். எல்லாம் அலையிலையோ ஆமேன்றாங்க.
நம்மளை கையை நீட்டவும் சொல்லலை கர்த்தர். ஆமாம், மோசே கையை நீட்டினா ரெண்டாக பொழந்தது. நம்மளை கர்த்தர் கையை நீட்டவும் சொல்லலை, காலை நீட்டவும் சொல்லலை. நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும்னாரு. நம்மள என்ன பண்ண சொன்னாரு? வசனத்தை உள்ள கொண்டு வா, வசனம் விருத்தி அடையட்டும், வசனம் வளரட்டும், வசனம் பெருகட்டும், வசனம் உன்னை ஆண்டு கொள்ளட்டும். வசனம் ஆளுதுன்னா ஒழுங்கின்மை, வெறுமை, இருள்லாம் நீங்கி அருமையான உலகம் உண்டானது போல உன்னுடைய வாழ்க்கையும் அதை சுற்றியுள்ள காரியங்களும் அருமையான உலகமாக மாறும். இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, வசனம் விருத்தி அடைந்தது. அதுக்கப்புறம் சொல்லி சீஷர்கள் தொகையும் பெருகிட்டு. ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. நமக்குள்ள வசனம் போய் அது வேலை செஞ்சு ரிசல்ட்டை உண்டாக்குறதுக்கும், ஆளுங்க அதிகமாக சபையில் சேர்றதுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது, சபைக்கு வர்றது, அதெல்லாம் இதனோட சம்பந்தப்பட்டது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. மனைவிகள் எப்படி ரட்சிக்கப்படாத புருஷர்களை கத்தட்ட கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கு. சத்தம் போட்டால் வராதான், அமைதியாக இருந்து புருஷனை கத்தருக்குள்ளே கொண்டாட சொல்லியிருக்குது. ஹலோ, மைக்கு வச்சு இல்லை, அமைதியா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அந்த குணத்தை வச்சு தான் ஆதாயப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்குது. மைக்கை போட்டு 4 பக்கமாக ஆணை திருப்புறதுனால இல்லை. இருக்கீங்களா? அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ண விரும்பலை நான். ஆள் வரும், இடமே கொள்ளாது, எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் கொள்ளாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க உருப்படியாக மாறினா வெளியில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் தேடிட்டு உள்ள வருவாங்க. நீங்கள் போய் எதுலையாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நல்லா சம்பாரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், மொல்லமாக மற்றவங்க விசாரிப்பாங்க, எப்படி அது இந்த மாதிரி 2 லட்சம் போட்டேன், எனக்கு 20 லட்சம் வந்ததாக்கம், இல்லை இந்த நிலம் வாங்கினேனாக்கம், அங்கே போனார் இவர் காமிச்சார், அவங்க விற்றாங்க, நான் வாங்கினேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ விற்றேன் அப்படின்னா அவன் சொல்லுவான், மொல்லமா நீ அடுத்த தடவை போகும்போது என்னையும் கூட்டின்னு போறியா கொஞ்சம். ஏன்? அவன் தூங்க மாட்டான். ஏன்னா இவனை நல்லா ஆக்குனது எதுவோ அதை போய் நானும் பார்த்து கண்டுபிடிச்சு நானும் நல்லா ஆகிட்டு வரேன். அது மாதிரி கிறிஸ்தவர்களும் நமக்குள்ளே ஏதாவது வேலை செஞ்சு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து, நம்ம குடும்பங்கள் தழைத்து, நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருந்து, நம்முடைய கையின் பிரயாசங்களை வெற்றி அடைந்து, நம்ம பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டு, நாமளும் இந்த பிரச்சனை நிறைஞ்ச உலகத்தில் தான் இருக்க பாருங்க. நம்ம அப்படி வாழும்போது மற்றவங்க பார்க்குறான், என்ன அது உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம் இவனுக்குள்ளே இருக்குது, எப்படி இப்படி இருக்கிறான், எப்படி அந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டு இவ்வளவுதான் வந்துட்டாரு, என்ன எப்படி இந்த சக்தி இவனுக்கு வந்ததுன்னு மூலமாக விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுவிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவர் ஏற்று நேராக வீட்டுக்கு போகிறாரு, போயிட்டு இந்த பாரு சொல்லிட்டேன், நாளிலேருந்து எல்லாம் கோயிலுக்கு வரலன்னா சோறு கிடையாது, என் கூட கோயிலுக்கு வரணும். அதனாலேயே வரமாட்டாங்க. நீயும் வேணாம், உன் சோறும் வேணாம் போய்டுன்றாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா சுயமரியாதை உள்ள ஆள் யாரும் வரவே அப்படிலாம் கத்துற ஆளுகளை கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் அறியாத மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். சோறு இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக முன்ன போட்ட சோறை விட கொஞ்சம் நல்லா போடணும். ஹலோ, முன்ன கொஞ்சம் கஞ்சத்தனம்லாம் பண்ணதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், நல்லா ஆண்டவரை விசுவாசிப்போம், நல்லா ஆக்கி போடுவோம், குடும்பத்துக்கு நல்லா செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்ல சோறாக போட்டு நல்ல புடவையாக வாங்கி கொடுத்து மனைவி பார்க்கும், என்னமோ மாற்றம் அந்த ஆளுக்குள்ள. முள்ளமக்க என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, இப்போ முன்ன அப்படி இருந்தீங்க, ஒரு பைசா தேராது பேராது உங்கள்கிட்டருந்து, இப்போல்லாம் ரொம்ப தாராளமாக எல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னா முள்ளமாக சொல்லணும், ஆண்டவர் இயேசு பண்ண வேலை இது. அப்புறம் முள்ளமாக அவங்களும் பின்னால் அப்படியே வர ஆரம்பிப்பாங்க. ஏதாவது நல்லதை காமிச்சா தானே வருவாங்க. இருக்கீங்களா? அதுதான் வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னா உள்ளத்தில் போய் பலமாய் கிரியை செய்து ஜனங்களுக்குள்ள பெருகி பெரிய எஃபெக்ட் உண்டாச்சு, மாற்றம் உண்டாச்சு, சீஷர்கள் தொகையும் பெருகிற்று. திருப்பம் 12ஆம் அதிகாரத்துக்கு 12:24
தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இங்க பாஷையை பாருங்க, அதே மாதிரிதான். வசனத்தை விதைக்க புறப்பட்டான், ஓமை லாங்குவேஜ் தான். தேவ வசனம் வளர்ந்து, வசனத்தை விதை மாதிரி பார்க்குறாங்க, அது வளருறத பார்க்குறாங்க. எங்கே வளருது? இருதயமாகிய நிலத்தில் போய் வளருது. சுகத்தை பிரசங்கம் பண்ணா சுகம் என்கிற செடி உள்ள வளர்ந்து கனி கொடுக்குது. வாழ்வை பிரசங்கம் பண்ணா வாழ்வு உள்ள உண்டாகிறது, வாழ்வு மலருகிறது. சந்தோஷத்தை பிரசங்கம் பண்ணா சந்தோஷம் உள்ள உண்டாகிறது. வெற்றியை பிரசங்கம் பண்ணா உள்ள இருந்து வெற்றி உண்டாகுது. வெற்றி சுகம் எல்லாம் வந்து எங்கிருந்து உண்டாகுதுங்க? உள்ள இருந்து உண்டாகுது, ஒழிய வெளியே இருந்து உண்டாக்க முடியாது. எல்லாத்தையும் உள்ள இருந்து தான் எல்லாமே உண்டாகணும். வசனம் வளர்ந்து பெருகிற்று. இது சூழ்நிலை என்ன? இந்த ஏரோது ராஜாவுடைய தொல்லை தாங்கலை. யூதருக்கு ராஜா அவன் கிறிஸ்தவரில் போட்டு தொல்லை கொடுத்து அடித்து உதச்சி இதெல்லாம் பண்ணுற வேலை, கொன்று சிறைச்சாலையில் போட்டு இந்த மாதிரி பண்ணுற வேலை. கடைசியில் இந்த வசனம், இந்த 24ஆம் வசனம் தான் சொல்லுது தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. 23ஆம் வசனம் இந்த ஏரோது ராஜாவுடைய முடிவை சொல்லுது. ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினாலாம் பாருங்கள். பேசும்போது ஜனங்க சொன்னாங்களாம், இது மனுஷனுடைய வார்த்தையே இல்லை, இது கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி பெரிய பொழுந்துருக்குறாங்க பாருங்கள். அவன் உடனே என்ன சொல்லிக்கணும், எப்பா தயவு செய்து என்னை கொண்டுன்னு போட்டுறாதீங்க, நான் கடவுளே இல்லை அப்படின்னு கடவுளுக்கு மகிமையை செலுத்தியிருக்கணும். அவன் செலுத்தலை. என்னாச்சுன்னு பாருங்கள், 23ஆம் வசனம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த இந்த ஏரோது ராஜா புழு புழுத்து இறந்தான். அடுத்த வசனம் சொல்லுது தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஒரு பக்கம் சபையை துன்புறுத்தினவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். வசனம் எந்த வசனம் பெருகக்கூடாது, வளரக்கூடாது, தடை செய்யப்பட வேண்டும், எது எங்கே போய் சேரக்கூடாது, மற்றவர்களுக்கு போய் கிடைக்கக்கூடாதுன்னு தடை பண்ணாமல் பாருங்க, அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். எந்த வசனம் தடை பண்ணப்பட்டதோ அது எந்த தடையும் இல்லாமல் வளர்ந்து பெருகினது. கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், வியாதியை விலக்கினார். கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எதிரி அடங்கினான், இயேசுவே ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதித்தார், எதிரி அடங்கினார், இயேசுவே ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம்